இன்றைய ஆத்மீக தேன். இன்றைய தினத்தின் தியானத்திற்காக எரேமியா 20:11 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியங்கள் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் என் தேவைகளை சந்திக்க பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். என்னுடைய எல்லா சத்துருக்களில் இருந்தும் என்னை விலக்கி காக்க அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். எனக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் நடத்தி முடிக்க அவர் என் துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நான் எதை குறித்தும் அஞ்சேன். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடு துணையாய் நிற்கிறேன். நீ வெட்கப்பட்டு போக விடாதபடிக்கு நான் உனக்கு துணை செய்வேன் என்று சொல்லி தைரியம் சொல்லுகிறார். அவர் மேல் விசுவாசம் வை. தேவ அற்புதத்தை நீ காண்கிறவனாயிருப்பாய். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் யுத்தத்தில் பராக்கிரமசாலியாமே. எங்கள் தேவைகளை சந்திப்பதிலே எள்ளளவு குறையாதபடிக்கு சகல ஐஸ்வர்யத்தின் சம்பன்னராய் இருக்கிறபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருந்த அதிசயமாய் நடத்துவீராக. எந்த விதமான கொடூர வியாதிகளோ பொல்லாங்கனோ பொல்லாப்போ உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் அவர்களோடு துணை நின்று எல்லா காரியங்களிலும் ஆரோக்கியத்தையும் ஜெயத்தையும் தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.